ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நம்ம பிரியாணி மசாலாவை வச்சு தக்காளி சாதம் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி ஒரு 10 உடச்சி போட்டு அரை கப் அளவுக்கு முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இருந்தால் போதும், வேறு எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை. கூடவே 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிடலாம். இதில் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை 1-2 அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதித்ததும் 1 கப் அளவுக்கு புல்லட் ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி சேர்த்து அரைப்பதம் வெந்ததும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடலாம். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு.